இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் 5 நிமிஷத்தில் வந்து நம்ம எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. நம்ம வந்து 5 நிமிஷத்தில் வந்து நம்ம தோசை ஊற்றிடலாங்க. அது சிம்பிளாக வந்து ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் இந்த கோதுமை மாவு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. பாருங்கள், 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு. சீரகம் போட்டுக்கோங்க. பாருங்கள், உப்பு சீரகம் போட்டுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாங்க. நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே நம்ம ஊற்றினோம்னா நல்லா மெலிசாக வருங்க தோசை. எண்ணெய்லாம் நிறைய தேவைப்படாதுங்க, கொஞ்சமாக தான் தேவைப்படும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்துக்குது. பாருங்கள், இன்னொரு தோசை கூட ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப நல்லா வந்துருக்குது பாருங்கள். நம்ம சாம்பார் சட்னியோடும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நம்ம டக்குன்னு வந்து தோசை மாவு இட்லி மாவு இல்லாத டைமில் வந்து நம்ம வந்து டக்குன்னு இது வந்து கோதுமை மாவு இருந்தாவே 1 கப்பு டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.